மைண்டில் வந்து ஏதாவது ஈவினிங் வந்து நல்லா சாப்பிடணும், மொறுமொறுன்னு சாப்பிடணும் போல் தோணுங்க. ஸோ இருக்கிற நேரத்தில் நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க பண்ண போகிறோம். அட்டகாசமாக இருக்குங்க இது டேஸ்ட்டு. ஸோ வாங்க எப்படி பண்ணலாங்கிறத நம்ம D3 சேனலில் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு D3 சேனல். இன்றைக்கி சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு 5-6 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து நீளமாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை தாங்க இப்போ நம்ம போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பச்சை மிளகா வந்து ஒரு பச்சை மிளகா எடுத்திருக்கேங்க. சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து சோம்பு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வந்து போடுறோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்திருக்கேங்க. ஜீரகத்தை வந்து என்னென்னா அந்த அப்படி உள்ளங்கையில் வச்சு 1-2 வந்து கசக்கி போட்டுக்கோங்க. முழுசாக போடாமல் அப்படியே கசக்கி போட்டுக்கோங்க. அப்படி போடும்போது நமக்கு ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்குங்க. ஸோ ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்கலாங்க. எண்ணெய் வந்து நம்ம வீட்டில் வந்து என்ன சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணுவோமோ அதில் வந்து 1 ஸ்பூன் போடலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கடல மாவு வந்து 2 ஸ்பூன் வந்து போடுறோங்க. ஸோ கடல மாவு வந்து நம்ம குவான்டிட்டி வந்து நிறைய எடுத்துக்கலாங்க. 2 ஸ்பூன் மட்டும் எடுத்துருக்குறோங்க. அரிசி மாவு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து போடுறோங்க. ஸோ இப்போ நம்ம எடுத்த எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒன்றோட ஒன்று நல்லா பைண்ட் ஆகும் தெரியும். நல்லா வந்து கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 1/2 டம்ளர் வந்து தண்ணி எடுத்துருக்கேங்க. அந்த டம்ளரில் வந்து இந்த போண்டாக்கு தேவையான உப்பு வந்து நம்ம போட்டுடலாங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ நம்ம இப்போ எடுத்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளிக்கலாங்க. தெளித்து விட்டு பிசைஞ்சிக்கலாம். ஸோ மொத்தமாக அப்படியே ஊற்றாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். ஸோ தண்ணி தெளித்து இந்த மாதிரி வந்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தண்ணி தெளித்து நம்ம வந்து மாவு வந்து பிசைஞ்சாச்சுங்க. மாவு வந்து எப்படி பிசைஞ்சிருக்கோன்னு பாருங்கள். ரொம்ப வந்து தண்ணி இது பண்ண வேணாங்க. ஸோ கையில் வந்து இந்த மாதிரி பிடிக்கிற அளவுக்கு இருக்கிற மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்குங்க. இப்போ மாவு வந்து நமக்கு நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இந்த மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ போண்டா போடும் போது மாவு வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க. அப்படியே எடுத்து அப்படியே போடுற மாதிரி போடுங்க. ஸோ இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோடனே நம்ம வந்து போண்டா போட்டுடலாங்க. இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சிங்க. நமக்கு நல்லா மேலே பார்த்தீங்கன்னா நல்லா ஆவி பறக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம போட்டுடலாம். எண்ணெய் காயறதுக்கு முன்னாடி போட்டுறாதீங்க. அப்படியே உதிரியாக வர மாதிரி வந்துடுங்க. இப்போ வந்து நம்ம வந்து போண்டா போட்டாச்சுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் வந்து நம்ம வந்து திருப்பி விடலாங்க. இப்போ நமக்கு மொறு போண்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. போண்டா வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. இப்போ ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். இல்லை ஆஃபீஸ் போயிட்டு வரவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் வந்து நாங்கள் வந்து கேசரி பவுடர் எதுவும் ஆட் பண்ணலங்க. சப்போஸ் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணும்னா கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து பசங்க சாப்பிட்றதுனால நாங்கள் எதுவும் ஆட் பண்ணலை. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் D3 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்க. தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.